am Shanti, dear plus 2 accountancy students, chapter number 6, retirement and death of a partner, page number 218, sum number 10. Naveen, Ravi, Kumar are a partner sharing the profit 1/2, 1/4 and 1/4. இந்த ஷேர்ல அவங்க வந்திருக்காங்க. இப்போ யார் ரிட்டையர் ஆகுறாங்க? குமார் ரிட்டையர் ஆகுறாங்க. குமார் ரிட்டையர் ஆன அந்த 1/4 ஷேரை இவங்க ரெண்டோரும் ஈக்குவலா பிரிச்சுக்கிறாங்க. ஈக்குவலான என்ன அர்த்தம்? பாதி பாதி. இப்போ வந்து இதுதான் நவீன் குமாரோட ஷேர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டும் ஈக்குவலா பிரிச்சா இது ஒரு ஹாஃப், இது ஒரு ஹாஃப். அப்போ ஹாஃபா ரவி பிரிச்சுக்கிறாரு, இன்னொரு ஹாஃபை நவீன் எடுத்துக்கிறாரு. இப்போ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். கெய்னிங் ரேஷியோ இல்லையா? இப்போ கெய்னிங் ரேஷியோ நவீனோடது எவ்வளோ? 1/2. அந்த 1/4 1/2 இவர் வந்து பிரிச்சுக்கிறார். இது யாரோட ஷேரு? குமாரோட ஷேர் இல்லையா? எப்படி பிரிக்கிறாரு? ஹாஃபா பிரிச்சுக்கிறாரு. ஹாஃபா பிரிச்சா என்ன வரும்? 1/8 இல்லையா? இப்போ ரவியோட இது 1/4. இவர் என்ன பண்றாரு? ஹாஃபா பிரிச்சுக்கிறாரு. அவரோட ஷேரை 1/2 பிரிச்சுக்கிறாரு. இதுவும் 1/8. அப்போ கெய்னிங் ரேஷியோ நமக்கு எவ்வளோ வரும்? 1:1. கெய்னிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1:1. ஓகேயா? இப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ஓகேயா? நியூ ரேஷியோ. நியூ ரேஷியோ நவீன். நியூ ரேஷியோனா ஓல்ட் ரேஷியோ பிளஸ் கெய்னிங் ரேஷியோ. இத கொடுத்திருக்கல, ஓல்ட் ரேஷியோ பிளஸ் கெய்னிங் ரேஷியோ. ஓல்ட் ரேஷியோ ஆஃப் நவீன் எவ்வளோ? 1/2. கெய்னிங் ரேஷியோ எவ்வளோ? 1/8 இல்லையா? இப்போ இந்த ரெண்டும் எல்சிஎம் எடுக்கணும். இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும். சோ என்ன வரும்? 4. அப்ப 8 வந்துரும். இங்க 4 ஆனா 4 + 1 = 5/8. ரவியோட நியூ ரேஷியோ. ரவியோட ஓல்ட் ரேஷியோ என்ன? 1/4. அவருடைய கெய்னிங் ரேஷியோ என்ன? 1/8. சோ இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 2 + 1/8. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 3/8. அப்போ நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 5:3. இல்ல இருக்கு 5/8, இங்க 3/8. சோ ரெண்டோட ரேஷியோ என்ன? 5:3. Thank you.